திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மெகுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில இரண்டாம் தந்திரத்திலே பொறை உடைமை என்கிற பகுதி பற்றி இப்பொழுது நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அடாத மழையிலும் விடாமல் வந்திருக்கக்கூடிய அடியார் மக்களுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி இன்றைய தினம் மிகச் சிறப்பாக காரைக்காலிலிருந்து எங்கள் ஐயா அறுவடை நம்பி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் மிகவும் சிறப்பாக அவர்களுக்கு வரவேற்பு நல்கி குடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களாக உள்ள அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியார் வணங்கி மகிழ்கின்றேன். இரண்டாம் தந்திரத்திலே பொறையுடைமை என்கின்ற அந்த பகுதியை மாகேஸ்வரர்கள் என்று அழைக்கப்பெறுகின்ற அடியார் பெருமக்களுக்காக குறிப்பிடுகின்றார். இதற்கு முந்தைய பகுதியிலே மாகேஸ்வர நிந்தை கூடாமை என்கிற பகுதியில் மாகேஸ்வரர்களாக விளங்கக்கூடிய அடியார் பெருமக்களை நாம் எந்த விதத்திலும் அபச்சாரம் செய்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்திய திருமூல தேவநாயனார் மாகேஸ்வரர்களாக விளங்கக்கூடிய அடியார்களுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். மாகேஸ்வரர் என்று குறிப்பிடப்பெறுகின்றவர்கள் சிவன் அடியார்கள். அதனால தான் அவர்களுக்கு இடப்படுகின்ற அன்னப்பாலிப்பு மாகேஸ்வர பூஜை என்று சொல்லப்பெறும். அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அருங்குணங்களிலே மிக முக்கியமானது இந்த பொறுமை, பொறையுடைமை என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு அடியார்களுக்கு மாகேஸ்வரர்களுக்கு ரொம்ப தேவை என்று அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அருங்குணமாக இதை சொல்லுகிறார். இது பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு அறம் என்று இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொறுமை எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் திருமூல தேவநாயனார் இங்கே சாதாரண வாழ்வியலிலே மக்களுக்கு தேவைப்படுகின்ற பொறுமையை பற்றி இங்கே அவர் பேச வரல. அவர் பேசுகிற பொறுமை யாருக்குன்னா அடியார்கள் என்று மற்றவர்களால் போற்றப்பெறுகின்றவர்களுக்கு இந்த பொறுமை மிக அவசியம் என்று காட்டுகிறார். ஏனென்றால் அடியார்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த பொறுமை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். அதுதான் அங்கே முக்கியம். எப்பொழுது அடியார்களுக்கு சினம் வருகிறது என்று சொன்னால் அறம் செய்கிற பொழுது சினம் வரும். எல்லாருடைய பசியை தணிவிக்கலாம் என்று சாப்பாடு போட்டால் அங்கே தான் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா விழுந்து எழுந்திருப்பாங்க, இலையை பிடிப்பாங்க, முன்னால முந்துவாங்க, தள்ளுவாங்க. நாம் அங்கே பொறுமையை இழப்பதற்கு எத்தனை சந்தர்ப்பம் வருமோ அத்தனை சந்தர்ப்பம் வரும். பந்தியில் உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவனே இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பொறுமை இழந்துட்டான். ஏன் என்னை திரும்பி திரும்பி பார்க்குற அப்படின்னு கேட்டான். இவன் சொன்னான், உன்னை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, போன பந்திலையும் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோன்னா. அதெல்லாம் நம்ம அறம் செய்கிற பொழுது திருவாசக முற்றோதல் செய்வோம். முற்றோதலில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த முற்றோதல் நிறைவடைஞ்சு அன்னம் பாலிக்கிற பொழுது எங்கிருந்து தான் அந்த 100 300 ஆகுமோ தெரியாது. 300 பேர் உட்காந்துருவான். என்ன செய்யறது? எழுப்புறதா அவங்கள? சாப்பாடு இல்லைன்னு சொல்றதா? பெரிய சைவ மடம் அன்னம்பாலிப்பு நிகழ்கிறது. வீரசைவர்களுக்கு மட்டும்தான் அங்கே சாப்பாடு. 2 பேருக்கு ரொம்ப பசி. அவங்க 2 பேரும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. வீரசைவர்களாக இருக்கிறவர்கள் கழுத்தில் சிவலிங்கம் கட்டி தொங்க விட்டுருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க,
ஒரு கத்திரிக்காயை வாங்கினாங்க, 2ஆக கட் பண்ணாங்க. இவன் ஒரு கத்திரிக்காயை கட்டிக்கிட்டான், அவன் ஒரு கத்திரிக்காய் துணியில் உள்ளுக்குள்ளே வச்சு கட்டிக்கிட்டான். வசதி இருக்கிறவங்க அதுக்கு கூடு செஞ்சு தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ கூடு செய்து உள்ளுக்குள்ளே அந்த சிவலிங்கத்தை வைத்திருப்பார்கள். இந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியாது, நம்ம அதை மருந்து சாத்தி முழுவதுமாக மறைத்திருப்பார்கள் அந்த சிவலிங்கத்தையே. நம்ம வைரா ஐயாவுக்காக நான் ஒரு தடவை வாங்கிட்டு வந்தேன், ஒரு இடத்துல சொன்னாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்போ எனக்கு அவங்க அதை திறந்து காட்டினாங்க. அவங்க வீரசைவர். சிவகுமார் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். அது பார்த்தா அது கோலி குண்டு மாதிரி முழுக்க முழுக்குன்னு இருக்கு. அப்புறமா உள்ளுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது, அது முழுக்க மருந்து சாத்தி யாவரும் கண்ணு பட்டுருன்ட்டு. அவங்க பூசை முறையே வேறு விதமாக இருக்கும். அவர்கள் கொஞ்சி குலாவி பூசை செய்வார்கள். முத்தே மணியே மாணிக்கமே என் அன்பே என் தேனே அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி பூஜை பண்ணுவாங்க. குழந்தையை கொஞ்சுவது போல கொஞ்சி பூஜை செய்வது. அதனால யாரும் காணக்கூடாது. வீரசைவர்கள் பூஜை செய்வதை யாரும் பார்த்துருக்க முடியாது, பார்க்கவும் கூடாது, பார்க்க மாட்டாங்க. அவங்க யாரும் காணாதபடி தான் சிவ பூஜை செய்வார்கள். அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு என்னை கேட்கலாம். சொல்ல கேள்வி, அவ்வளோதான். அதையும் சொல்லி இன்னும் இல்லை. ஏன்னா என்னை மாட்டி விடுறதுக்காகவே மாணிக்கவாச ஐயாவும் சரவண ஐயாவும் எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் கத்திரிக்காய் கட்டிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனவுடனே சரி அப்படியே தொங்குது சிவலிங்கன்ற மாதிரி தானே இருக்கும். எல்லாரும் உள்ளே விடுற மாதிரி இவங்களையும் விட்டாச்சு, வரிசையிலையும் உட்கார்ந்தாச்சு. அந்த நேரத்தில் அந்த அன்னம் பாலித்து அந்த சாப்பாடு பரிமாறுகிற நேரத்தில் ஒருத்தர் தீபம் ஏற்றி கொண்டு வருவார், கற்பூர தீபம். அதில் இந்த இதை அவிழ்த்து அதுக்கு காட்டணும். இப்போதான் இந்த விஷயம் தெரியாது உங்களுக்கு. வெறுமனே இந்த முடிச்ச பார்த்துட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டாங்க. திடுக்கிட்டார்கள். ஆதீனம் உட்கார்ந்துருக்க தெரிஞ்சுக்கிச்சு டக்குன்னு. சிவத்தை உள்ளூர நினைந்ததான். பசிக்காக வந்திருக்கிறாங்க 2 பேர். சபையில் அவமானப்படக்கூடாது. பசி போக்குறதுக்கு தானே, வேற எதுக்காக வந்தாங்க? பொருள் வேணும், பொன் வேணும், காசு வேணும், அப்படியா வந்தாங்க? பசி. பெருமானேன்னு நினைந்தார். அவங்க 2 பேரும் என்னப்பா நாழியாச்சு உங்ககிட்ட வந்து எத்தனை நினைக்கிறது, கழட்டு எப்படின்னாங்க. இவன் கழட்டினா அங்கே சிவலிங்கம் இருந்தது கத்திரிக்காய்க்கு பதிலாக. அப்போ ஒரு அடியார் உள்ளூர அன்பு நிறைந்து எண்ணுகிற பொழுது சுவாமி என்ன வடிவம் கத்திரிக்காய் கூட சிவலிங்கமாக ஆகும். அவர் எதில் இல்லை? எல்லாத்துலேயும் இருக்கிறாரு. நாம தான் சிவலிங்கம்னு சொல்கிறோம், எல்லாத்துலேயும் இருக்கிறாரு. நான் எல்லாத்துலேயும் இருக்கிறேன்ப்பா, எந்த ஃபார்மில் வேணாலும். அதைத்தான் நம்ம சிவம்ங்கிறோம். நாம் சொல்லுகிற கடவுளுக்கு பதிக்கு சொல்லுகிற வரையறை வேறு சமயங்களில் சொல்ல பெறுவதில்லை. வேறு சமயங்களில் ஒன்று உருவமாக சொல்லுது, ஒன்று அருவமாக சொல்லுது, ஒன்று அருவுரும். நாம் ஒருத்தர் தான் அருவுரு உரு மூன்றையும் கடந்த சொரூபம். நம் 3க்கும் கடந்த நிலையாக ஞான சொரூபமாக விளங்குவது சிவம். அறிவால் பெறுகின்ற ஆனந்த நிலையினை சொல்லுகிறோம். எல்லா சமய கடவுளரும் எல்லா சமயத்திலும் கடவுள் என்பவர் நமக்கு வேண்டுவதை தருகின்றார், நாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் தருகின்றார், நாம் பெற வேண்டியதெல்லாம் தருகின்றார் என்று எல்லா சமயங்களும் சொல்ல, சைவ சமயம் மட்டுமே சிவம் என்கிற கடவுள் எல்லாவற்றையும் தருகிறவர் அல்ல, தன்னையே தருகின்ற தனித்தெய்வமாக விளங்குகின்றார் என்று சொல்லுவது சைவ சமயம் மட்டும்தான். இங்க உண்மையான சைவர் வேற எதையும் கேட்க மாட்டாங்க, நீ தான் வேணும்னு கேட்பாங்க. ஆனா வேற சமயத்தில் இருக்கிற வேற மதத்தில் இருக்கிற கடவுள் எனக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார், எனக்கு வேணுங்கிறதையெல்லாம் தருகின்றவர் கடவுள் என்று வரையறை சொல்லுகிறார்கள். நாமோ தன்னையே தரக்கூடிய வல்லமையும் தன்னையே தரக்கூடிய முடிவும் உடையவர் தான் பதி. அவர்கிட்ட வேற எதையும் கேட்டு வாங்கக்கூடாது. மித்தது கேட்டு வாங்கிறது ஏமாத்து வேலை. நீ கேட்டு அவர் கொடுக்குறாருன்னா உன்னை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். நம்ம தான் ஏமாறக்கூடாது. சாக்லேட் கொடுக்குறான் ஒருத்தன் அப்படிங்கிற பொழுது குழந்தைக்கு சாக்லேட் மேல இருக்கிற ஆர்வத்தில் கழுத்தில் ஒரு இருக்கிற செயினை கழட்டி கொடுக்கும்.
நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த குழந்தைய? அதுபோல சாதாரண உலக இன்பத்திற்கு பேரின்பமாக பெற வேண்டிய சிவத்திடம் அந்த பேரின்பத்தையே பெற வேண்டிய நாம் அதை விட்டுட்டு அதுகிட்டேருந்து சாக்லேட்டை வாங்கிட்டு, ஆனால் மணிவாசகர் அதில் ரொம்ப சாமர்த்தியக்காரர். தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா அருகலோ சதுரர், அந்த முண்டெல்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால். ஏன்னா அது ஆனந்த பொருள், அது ஆனந்தம் அடையாது. ஆனந்தத்தை வழங்கத்தான் முடியும். அது ஆனந்தத்தை வழங்கிக்கிட்டே இருக்கும். இப்படி யார் வரையறை சொல்லியிருக்கிறா நம்ம கடவுளுக்கு பதிக்கு? சட்டை போட்டே பழக்கம் ஆயிடுச்சா? துண்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால போட்டிருக்கனா போடலையானே சந்தேகமாக இருக்கு. சரி, நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணிடணும். இந்த சொற்பொழிவு நீங்கள் பதிவு எடிட் பண்ணுறீங்கல்ல? சரி. அதனால் இந்த பேரானந்தமாக வழங்கக்கூடிய பெரும்பொருளை பெறுகின்ற பொழுது அடியார்களுக்கென்று சில இலக்கணம் இருக்கிறது. அதில் முக்கியமானது இந்த பொறுமை என்று அது குறிப்பிடுகிறார் இங்கே 2ஆம் தந்திரத்தில். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளி ஒன்றுதான் உண்டு, முற்றி நின்றது மூக்கையும் நாவையும், தெற்றிக் கிடந்து சிதைந்திடும் சிந்தையுள் வற்றாது எழுவது மாகமையே, வற்றாது எழுவது மாகமையே, சிந்தையுள் மாகமையே வற்றாது எழுவது, தெற்றி கிடந்து சிதந்திடும் சிந்தையுள் வற்றாது எழுவது மாகமையே, பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு. அத பள்ளிங்கிறாரு சுவாமி திருமூல தேவநாயனார். அது என்ன பண்ணுதான்? முற்றி நின்றது எங்க? மூக்கையும் நாவையும். மூக்கையும் நாக்கையும் பற்றி கொண்டு ஒரு பள்ளி படபடவென்று துடித்துக் கொண்டே இருக்கிறது. யாருக்கு? பற்றி நின்றார், பற்றுகளை கொண்டவர்களுக்கு, ஆசை கொண்டவர்களுக்கு இந்த பள்ளி ஒன்று அவர்களை பற்றி கொண்டே இருக்குதான். அது என்னது? அது பொறுமையின்மை. அத பள்ளின்னார். அதை மூக்கையும் நாக்கையும். ஏன்னா ஒலி எழுவதற்கு இரண்டும் தான் அடிப்படையா தேவை. பேசுறதுக்கு நாக்கும் மூக்கும். ரொம்ப கோபம் வந்தா பாருங்க மூக்கிலே பேசுவான். நாக்கும் மூக்கும் ஒலி எழுவதற்கு காரணம் கோபம் எழுந்த பொழுது பொறுமை இல்லாமல், பொறுமை இழந்த நேரத்திலே படபடபடவென்று அவன் எழுப்புகின்ற ஒலியை பொறுமையின்மையினுடைய அடையாளமாக பள்ளின்னு சொன்னார். பள்ளி பார்த்தீங்கன்னா படபடபடபடன்னு துடிக்கும். இப்போ கூட சொல்றோம்ல, பள்ளி பலன் சொல்லுது போனோம். அது பலனை சொல்லுதா? பள்ளி விழுந்தால் மரணம்னு சொன்னது ரொம்ப சரியா போச்சுன்னா என்னன்னா, பள்ளி விழுந்தவனுக்கு மரணம் இல்லை, விழுந்த பள்ளி மரணம். என்ன இது பலனு? அது ஒரு பக்கம், அது பாட்டுக்கு அது ஒரு வேலை, அது படம். இது இந்த இடத்துல ஓமையா எதுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இசை பாடுவதற்கு மூக்கு ரொம்ப தேவை. நல்ல மென்மையான ஒலிகளை சொல்லுவதற்கு மூக்கு தேவை. தமிழில் இருக்கக்கூடிய அந்த மெல்லெழுத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்றது நாசிதான். ஞங்கன நமன இடையினம் எரள வளல வல்லினம் கச்சட்ட தப்பற இல்லையா? வல்லினம் மெல்லினம் இடையினம். வன்மையானவர்களும் இருப்பார்கள், மென்மையானவர்களும் இருப்பார்கள், இடைப்பட்ட நிலையிலும் இருப்பார்கள் இல்லையா? எல்லாருக்கும் சிவன் பொது தானே? எல்லாருக்கும் சிவன் பொது தானே?
அடியார்கள் எப்படி மென்மையாக இருக்கிற அடியார் உண்டு, விரண்மிண்டர் மாதிரி. மென்மையாக இருக்கிற அடியாரும் உண்டு, ஆனாய நாயனார் மாதிரி. இடைப்பட்ட நிலையிலேயும் நிறைய நாயன்மார்கள் இருக்கிறார்கள். இளையான்குடி மாறனார் போன்றவர்களெல்லாம் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி எல்லார்களுக்கும் சிவன் பொதுவாக இருக்கிறான். அதுக்காகத்தான் சிவன்கிற பேர் வைக்கிற பொழுது சி வல்லினம், வ இடையினம், ம இன்னு மெல்லினம், வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எழுத்து எடுத்து சிவன் அப்படின்னு பேர் வச்சான். அது பாருங்க, அவர் எல்லாருக்கும் பொதுவான். அதுக்காக இதுல சொல்லுகிறார், ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், பற்றி நின்றார். யாருக்கு பொறுமை இல்லாமல் படபடப்பு இருக்கும் என்று சொன்னால் பற்றுகளை விடாதவர்களுக்குத்தான் இந்த பொறுமையின்மை இருக்கும். அடியார்களோ பற்றுகளை எல்லாம் விட்டவர்கள், அவர்களுக்கு பொறுமை அதிகமாக தேவை என்று குறிப்பிடுகின்றார். ஏன் என்று சொன்னால் பொறுமையின்மையினுடைய வெளிப்பாடு கோபமாக வரும். காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லக்கூடிய 3 பாவங்கள் இருக்கிறது. காமம், வெகுளி, மயக்கம் இவை 3இன் நாம கட கெடும் நோய் சொல்றாருல்ல வள்ளுவர். இந்த 3ல காமம், வெகுளி, மயக்கம் நடுவில் இருக்கு பாருங்க. இந்த வெகுளி இது 2க்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் காமமும் மயக்கத்துக்கும் டச் பண்ணிட்டு இருக்கு. அதனால பற்றுகளை விட்டவர்களுக்குத்தான் இந்த பொறுமை இருக்குமே தவிர பற்றுகள் அப்ப பொறுமை இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பற்று இருக்குன்னு அர்த்தம். அதை குறியீடாக சொல்லுகிறார். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு முற்றி நின்று மூக்கையும் நாவையும் தெற்றி நின்று. ஆனால் எல்லாவற்றையும் தொடைத்து எரிந்து, எல்லாவற்றையும் தொடைத்து எரிந்து, பற்றுகளை எல்லாம் முழுவதுமாக தொடைத்து எரிந்து தெற்றி. அது மட்டுமில்ல, சிதைத்து, அப்படியே பற்றுகள் வருமானாலும் அவற்றையெல்லாம் சிதைத்து, சிந்தையுள் அந்த அறிவிற்குள்ளே அந்த சிந்தைக்குள்ளே பற்றாது எழுவது, எந்த விதமான வற்றுதலும் இல்லாமல் முழுமையாக எழுவது, வற்றாது எழுவது. மாகமைய கமைன்னு பொறுமைன்னு அர்த்தம். கமைன்னு அர்த்தம் பொறுமை. மாகமைனா பெருமை வாய்ந்த பொறுமை. அதே பேர் எப்படி வச்சா பாருங்க. கமைனா தமிழ்ல பொறுமைன்னு பேரு. அந்த பூமிக்கு பேரும் கமை. பூமிக்கு பேரும் கமைன்னு பேரு. கமைனா பொறுமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, பூமின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் பூமியே ரொம்ப பொறுமை தானே. வள்ளுவர் சொன்னார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பூமியை வெட்டிக்கிட்டே இருக்கிறவன் பூமியவே வெட்டுறான். ஆனா இந்த பூமி என்ன பண்ணுதான், வெற்றவன் வெட்டுறதுக்கு இந்த பூமி மேல நின்றுகிட்டு தான் வெட்டுறான். தன்னை வெற்றவனுக்கே தானே இடம் கொடுக்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்படி இந்த பொறுமையினுடைய எல்லையாக விளங்குவது பூமி. அதனால இந்த பூமிக்கே பேரு என்ன வச்சான், கமை அப்படின்னு வச்சான். கமை. இங்கேயும் பொறுமைன்னு சொல்றாரு. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் அப்படின்னு ஒரு பழமொழி. அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈயார் தேட்டை என்ன நீல படிச்சிருக்கியா இல்லையா? ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் படிக்கல. அது அந்த அந்த பழமொழியை பார்க்கிற பொழுதே ஒரு வியப்பு இருக்கும். ஈயார்னா கொடுக்காதவங்க, செல்வம் வழங்காதவர்கள் ஈயார். தேட்டை, தேட்டைன்னு என்ன அர்த்தம்? செல்வம்னு அர்த்தம். தேட்டைன்னா தேடி வைத்த பொருள். தேடி 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 வச்சிருப்பான், தேடி தேடி, அதுக்கு தேட்டைன்னு பேர். இப்ப என்ன அர்த்தம்னா செல்வத்தை எடுத்துட்டு போறது தேட்டைன்னு பேர். தேட்டை போட்டாயான்ற, அது உண்மையிலே தேட்டன்னா செல்வம்னு அர்த்தம். ஈயார் தேட்டை, கொடுக்காதவன் செல்வத்தை தீயார் கொள்வர்.
இவன் எல்லாத்தையும் சேர்த்து 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 உள்ள யாருக்கும் கொடுக்காம வச்சு 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 உள்ள வச்சு கடைசியில் என்ன ஆகும்? தீயவர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் இன்கம் டாக்ஸ் ரைடு வரும். அவனை விட தீயவன் யார் இருக்க முடியும்? அவனுக்கு இல்லையா? ஒழுங்காக கட்டியிருந்தான்னா அவன் பெனால்ட்டிக்கு மேலே பெனால்ட்டி போட்டு டாக்ஸை போட்டு ஈயார் தேட்டை தீயார். சரி சம்பாதிச்சே இந்த கோயிலுக்கு ஒரு 25 லட்சம் வச்சுக்க, அந்த கோயிலுக்கு ஒரு 50 லட்சம் வச்சுக்க. சித்தாந்த வகுப்பு நடத்துகிறாரு நம்ம சரவணன் வாங்க ஒரு 50 லட்சம் கையில் வச்சுங்க, நல்லா வகுப்பெல்லாம் நடத்துங்க. மாணிக்க வாசையை கூப்பிட்டு வரவங்களுக்கெல்லாம் எப்போ சொற்பொழிவு யார் கலந்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் பால் பாயசம் வெள்ளி டம்ளரில், டம்ளரோடு போயிடலாம். கொடுக்கல, சும்மா அப்படியே சம்பாதிச்சோம் சேர்த்து கோடியாக சேர்த்து வச்சு அது என்ன ஒன்றுத்துக்கு இல்லை, என்ன பண்ணுவானோ தெரில, அதை பார்த்துக்கிட்டே இருப்பானோ, எனக்கு ஒன்றும் புரியல. சரி அதை விடுங்க. ஈயார் தேட்டை தீயார் கொள்ளர் பழம். இப்போ பாருங்க, அதில் இன்னொரு பொருள் ஈயார்னா தேனீக்கள். ஈயார் இந்த தேனீக்கள் தேட்டை அவை தேடி வச்ச தேனை தீயால் கொள்வர். தீப்பந்தத்தை எடுத்து காட்டி எல்லா தேனீக்களும் ஓடினதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிடுவானோ. அப்ப ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்பது ஒரே ஒரு பழமொழி தான், அந்த இருவேறு பொருள்களை தருகிறது இல்லையா? அது போலவே இந்த சொல்லு கூட கமை அப்படின்னு சொல்லுகிற பொழுது, கமை என்பது பொறுமை என்று வருகிற பொழுது அது பூமியையும் சேர்த்து குறிக்கிறது. அப்ப இந்த பூமி என்பது பொறுமைக்கே இடமா இருக்கிறதுனால அந்த பேர் வச்சிருக்கிற பொழுது தமிழ பூமிக்கு கமைன்னு பேர் வச்சுதான். ஏன்னு கேட்ட, பூமின்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு கமைன்னு ஒரு பேர். ஆனா கமைன்னா பொறுமைன்னு ஒரு அர்த்தம், ரெண்டும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்ல ஒரு சிறப்பு அது, அதுக்காக உங்களுக்கு அதை குறிப்பிட்டேன். மா கமை பொறுமை எப்போ வரணும்னா, சினத்தை எப்பொழுது காக்கணும்னு சொன்னா, யார்கிட்ட அந்த சினம் நமக்கு செல்லுபடியாகுமோ அவங்க கிட்ட காட்டாம இருக்கிறது தான் திறமை. செல்லிடத்தில் காக்கும் சினம் காக்கும், அல்லிடத்தில் காக்கிலன் காவாக்காலன். சார் நான் ரொம்ப பொறுமைசாலி ஆயிட்டேன் சார், வரும்போது கூட ஏண்டா மடையா ஒழுங்கா போத்து போடான்னு ஒருத்தன் சொன்னா நான் கோச்சிக்கவே இல்லை. அப்படியா சொன்னது யாரு? ஐஜி சொன்னார் சார். ஒன்னும் ஐஜியில கோச்சிக்க முடியும்? அங்க காட்ட முடியாது. யார்கிட்ட காட்ட முடியும்? மனைவிகிட்டையும் மக்கள்கிட்டையும் காட்ட முடியும். காட்டக்கூடிய இடத்துல காட்டாமல் இருப்பது தான் சிறப்பே தவிர, நம்ம விட கீழே இருக்கிறவங்க, நம்ம விட இழைப்பாக இருக்கிறவர்கள் அவரிடம் காட்டுவதைத்தான் நாம தவிர்க்கணும். செல்லிடத்தில் காக்கும் சினம் காக்கும். எங்க உனக்கு சினம் செல்லுபடியாகுமோ அந்த இடத்துல சினத்தை காட்டாமல் இருப்பதுதான் சிறப்பு. அல்லிடத்தில், மற்ற இடத்துல காக்கிலன் காவாக்காலன்னாரு. எப்படி வள்ளுவர் பாருங்க, மித்த இடத்துல நீ காட்டாம இருந்தா என்ன, காட்டினா எனக்கு என்ன அப்படின்னாரு. ஏன் காட்டினா உனக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிரும். சில பேர் இதுக்கு ரிவர்ஸா இருக்கும். சில பேர் ஆபீஸ்ல அவ்வளவு டெரரா இருப்பான், வீட்டில் வந்துட்டா போதும் இந்த கோபத்தை முழுக்க அவன் ஆபீஸ்ல தான் காட்டுவான். வந்தவனையே பிரிங் த ஃபைல் அப்படின்னாலே சொல்லிடுவான், வீட்டில் ஏதோ தகராறா, இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம் அப்படின்றோம். பொறுமை என்பது பற்று நீங்கியவர்களுக்குத்தான் நிலைத்து விளங்கும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுகிற. அதனால பற்றற்றவர்களுக்கு மாகேஸ்வரர்களாக விளங்கக்கூடிய அடியார்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி. ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் நம்ம அப்பர் சுவாமி. வேளாண்குடியில் வந்தவர் இல்லையா? வேளாண்குடியில் வந்தார். அவர் விவசாயத்தை பற்றி சொல்லாம யார் சொல்றது? அவர் தான் சொல்லணும். விவசாய குடும்பம் அவர், வேளாண்குடி. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி. நிலத்தை பண்படுத்துறதுக்கு சொன்னார். மெய்மையாம் உழவை செய்து, மெய்மையான அந்த நிலையிலே அந்த மெய்மை என்கிற உழவை செய்தல் வேண்டும். அதில் விருப்பம் என்கிற வித்தை விதைக்க வேண்டும். அன்பு சொல்லலை, பக்தி சொல்லலை, விருப்பம். விருப்பம் முதல்ல நமக்கு ஒரு விருப்பம் வேணும்.
இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்கிற விருப்பம், அது இருந்தாலே போதும். விருப்பெனும் வித்தை வித்தி, அதுதான் வித்து. பொய்மையாம் களையை வாங்கி, அது களை பொய்மை சுற்றி முளைக்க ஆரம்பிக்கும், அதை களையை பிடிக்கணும். அப்புறம் என்ன பயிர் செய்யறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், என்னது? நீர். நீர் ரொம்ப முக்கியம். பொறையெனும் நீரை பாய்ச்சி, பொறுமைங்கிற நீரை பாய்ச்சணும்னார். அது அந்த பொறுமை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப அவசியம். அடியார் என்ன சார் சிவன் அவ்வளோ பெருமையாக சொன்னீங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்கலை சார். எத்தனை நாளாக போகிறீங்க? ஒரு 5-6 நாளாக போயிட்டுருக்கிறேன். இவன் 5-6 நாள் போனவனே உனக்கு தூக்கி கொடுத்துடணுமா? அப்படி என்ன ஒருத்தர் கேட்டார், சார் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு காரியம் நடக்கணும், ஏதாவது சாமி இருந்தால் சொல்லுங்களேன்னார். என்ன லாண்ட்ரியாக நடத்துகிறோம், 7 நாளில் பலனு, 21 நாளில் பலனு, இப்படியே கெடுத்துட்டு இருக்காங்க நம்மளை. 21 நாட்களில் பலன், 15 நாட்களில் பலன், இப்படிலாம் புத்தகம். யூஸ்வலாக எப்படி வரும்னா 5 நாட்களில் சமையல் கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு புத்தகம் போடுவாங்க. என்ன இப்போ 10 நாளில் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம், 15 நாளில் தமிழ் கற்றுக்கொள்ளலாம், 7 நாளில் இந்திய மொழிகள் அத்தனையும் கெடுக்கலாம். இப்படிலாம் புஸ்தகம் வருது, எத்தனையோ புஸ்தகம் வருது. என்னது இது? அது மாதிரியா இது? அன்பு 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 என்று உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த தன்னலத்தை சுயநலத்தை தேய்த்து 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 பெற வேண்டிய பேரன்பினாலே அல்லவா அவன் மயங்குவான், வேற எதுக்குமே மயங்க மாட்டான். நாம காட்டுகிற அன்பு உண்மை என்று தெரிகிற பொழுது அல்லவா நெகிழ்ந்து போவான். அதனால சொல்லுகிறார், இந்த பற்று நீங்கியவர்கள் இருக்கிறார்களே, தெற்றுன்னா தொடங்கிறதுன்னு அர்த்தம். தெற்றி கிடந்து துடைத்து, சுத்தமாக துடைத்து, சிதைத்து, அந்த சிதைத்துன்னா அந்த பற்றுகள் முழுவதையும் சிதைத்து, அப்படி சிதைக்கின்ற சிந்தையுள் அவர்களுடைய எண்ணத்திற்குள்ளே வற்றாது எழுவது, வற்றாத ஊற்றாக எழுமா. எது? இந்த பொறுமை. அவ்வளோ பொறுமையோடு இருப்பார்களா. அது எத்தனை என்ன நடந்தது, அதுதான் இங்கேயும் அப்பர் சுவாமி சொல்ற, பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். தகவு எனும் வேலினர், என்னதான் பயிர் செஞ்சாலும் வேலி இல்லைன்னா வரது போறதெல்லாம் மேய்ஞ்சிரும். எவ்வளவு செய்தாலும் ஒழுக்கம் என்பது அந்த சிவப்பயிரை சிவப்பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு அத்தியாவசியமாக வேண்டப்படுவது. அது திருமூல தேவநாயனார் முதல் தந்திரத்திலேயே அந்த ஒழுக்கம் பற்றி நிறைய பேசியிருக்கிறார். அதில் எந்த விதமான நமக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. அதை குறிப்பிட்டு தம்மையே நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்றே. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயின் சிவகதி விளையும் அன்றே. சிவகதி விளையும் அன்றே, சிவகதி விளையும். சிவகதி என்று சொல்லக்கூடிய அது விளைவதற்கு வித்தாக இருப்பது விருப்பம். விருப்பெனும் வித்தை வித்தி பொறையனும் நீரை பாய்ச்சி. அந்த பொறுமை என்பது மகேஸ்வரர்களுக்கு தேவையான ஒன்று என்று சொல்லுகிறார். இனி அடுத்ததாக பெரியாரை துணைக்கோடல் என்கிற பகுதியில் ஒரு 5-6 பாடல்களை சுவாமி சொல்லுகிறார். நாம் சிவனை சென்று அடைவதற்கு சிவன் அடியார்களை துணை கொள்ள வேண்டும். நேர சிவனை சென்று அல்லது சிவபூஜை செய்து
சிவனை வழிபாடு செய்து சிவனுடைய அன்பை பெறுதல் என்பது முடியும், ஆனால் ரொம்ப கடினம். அதற்கு ரொம்ப தகுதியானது என்னன்னு கேட்டால் சிவனடியார்களை வழிபாடு செய்து அதன் மூலமாக சிவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவது. அதுதான் ரொம்ப எளிய வழி. மட்டுமல்ல, குரு நமக்கு வாய்க்காத பொழுது இதுதான் நமக்கு வாய்த்த வழியாகவும் அமைகிறது. ஓடவல்லார் தமரோடு நடாவுவேன், பாடவல்லார் ஒலி பார்மிசை புகழ்வேன், தேடவல்லார் ஒலி பார்மிசை புகழ்வேன், கூடவல்லார் அடி கூடுவன் யானே. ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். ஓடவல்லார் தமரோடும் நடாவுவேன். ஓடவல்லாராம் அவர்கள். என்ன ஓடவல்லார்கள் என்று சொன்னால், இறைவன் எங்கிருக்கிறான் எங்கிருக்கிறான், சிவம் இங்கே இருக்கிறதா என்று தேடி 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 அவனை எல்லாவற்றிலும் கண்டு ஒவ்வொன்றிலும் கண்டு இன்புறுகின்றவர்கள் அடியார்கள். அவர்களைத்தான் சொல்றார், ஓடவல்லார் பாடவல்லார் தேடவல்லார் கூடவல்லார், எல்லாமே மாகேஸ்வரர்கள். ஓடவல்லார் ஓடவல்லார் என்று சொல்லுவது இறைவனோடு அந்த அருள் பெருக்கிலே கலந்து இந்த உலகத்திலே நில்லாமல் அவன் அருள் பெருக்கிலே கலந்து ஓடுகின்ற வல்லன்மை உடைய மாகேஸ்வரர்கள். அவங்க ஓடுற ஓட்டத்துக்கு நாம ஓட முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த ஓடவல்லாருக்கு நிறைய தமர்கள் இருப்பார்கள். தமர்னா யார் அர்த்தம்? உறவினர்கள், சொந்தக்காரங்க. அது என்ன அப்படி கேட்டால், இது லெவல் 1ன்னா அது லெவல் 2. நான் என்ன செஞ்சேன், லெவல் 1ஓட நமக்கு ஓடியெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். லெவல் 2ல் இருக்காங்கல்ல, இவங்க ஓடுவாங்க, லெவல் 2ல் இருப்பாங்க கூட நான் நடப்பேன்னாரு. நடாவுவேன் ஓடவல்லார் தம். அந்த தமர் என்று சொல்லுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இது பாருங்க, நம்ம சைவ சமயத்தில் ஒரு நுட்பம் இருக்குது. ஒன்று அடியார், சிவனுக்கு அடியார். இந்த ரெண்டாவது நிலை சிவன் அடியார்க்கு அடியார். சிவனடியாராக இருக்கிறது பெருமை, சிவன் அடியாருக்கு அடியாராக இருக்கிறது பெருமையிலும் பெருமை. சிவன் அடியாருக்கு அடியாருக்கு அடியாராக இருத்தல் பெருமையிலும் பெருமையிலும் பெருமை. நல்ல கவனமாக கேளுங்க. நீங்க இப்ப பெருமை சொன்னல, இப்ப பாருங்க, சிவன் அடியாராக இருத்தல் அருமை, சிவன் அடியாருக்கு அடியாராக இருத்தல் அருமையிலும் அருமை. சிவன் அடியாருக்கு அடியாருக்கு அடியாராக இருத்தல் அருமையிலும் அருமையிலும் அருமை. அருமைன்னு என்ன அர்த்தம்? கஷ்டம்னு அர்த்தம். அருமைன்னா ரொம்ப சிரமம்னு அர்த்தம். அருமைனா இல்லையா? பெருமைக்கும் அருமைக்கும் என்ன வித்தியாசம்? இருக்கும்போது தெரிவது பெருமை, இல்லாத போது தெரிவது அருமை. நான் போறேன் அப்புறம் தான் தெரியும் என் அருமையெல்லாம் உங்களுக்கும் பாரு. இந்த தலைவர் அவர் போக மாட்டார், அவர் சொல்லுவார் அப்படி, அப்படி உதார விட்டு காட்டுவார். அப்படி எல்லாம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் அப்படி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒருத்தன் போயிட்டான்னா தெரியும் உங்களுக்கு கதையெல்லாம், அப்போ தான் என் அருமை உங்களுக்கு தெரியும். இந்த அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க. இருந்து வடித்து கொட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரம் போகிறேன் நான், அப்போ தான் தெரியும் என் அருமை அப்படின்னுட்டு. அருமை இல்லாத போது தெரிவது. அருமையிலும் அருமை. அருமையில் எளிய அழகே போற்றி. அதான் நம்ம அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையில் எளிமை, அது இன்னும் அதுக்கு மேல. இந்த அடியார்களை இப்படி வருஷப்படுத்துகிற அந்த தன்மையை நமக்கு தந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான்.
தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன். இப்ப மேல அடியாருக்கும் அடியேன்னாரு, கீழ் அடியேன்கிறார். ஒரு அடியாருக்கும் அடியேன், ஒரு அடியேன். எழுதரு மறைகள் தேரா பரஞ்சோதியார். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். அன்பனுக்கு அடிமை இல்லை, அன்பன் அடியவர்க்கு அடிமை. யாரெல்லாம் மணிவாசகர் என்று சொல்லுகிறார், நான் மணிவாசகரை வணங்குறது இல்லை, யாரெல்லாம் மணிவாசகரை வணங்குறாங்களோ அவங்களெல்லாம் வணங்குறேன். ஏன்னா மணிவாசகரை வணங்குறதுக்கு ஒரு தகுதி வேண்டியிருக்கு, அதுக்கு பெரிய சமாச்சாரம்லாம் வேண்டியிருக்கு. மணிவாசகரை வணங்குறவங்களுக்கு வணங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு குவாலிஃபிகேஷன் கம்மியாக தான் கேட்குறாங்க, இவங்கள பிடிச்சிக்கணும். ஆனால் ரிசல்ட்டு அதை விட டபுள் பக்காக கிடைக்கும். இது எப்படி இருக்கு? மாணிக்க வாசகரை நேராக பற்றி கொண்டால் என்ன கிடைக்குமோ அது மாணிக்க வாசகர் அடியாரை பற்றி கொண்டால் ரெண்டு விதமா ரெண்டு படமா கிடைக்கும். ஆனா மாணிக்க வாசகரை பற்றுவதற்குத்தான் மனம் வருமே தவிர மாணிக்க வாசகரை வணங்குகின்ற அடியாரை வணங்குவதற்கு மனசு வராது. அதனாலதான் அருமைன்ன. சார் அவரும் என்ன மாதிரி தான் சார் திருவாசகம் படிக்கிறாரு, நான் அவரை ஏன் சார் நான் போய் அப்படின்னு தோணும். சார் அவரு என்னமோ என் கூட தான் சார் பஸ்ல முட்டி அடிச்சுட்டு ஏறினாரு, அவரை என்ன செய்ய நான் வணங்கணும் அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் அது அருமை, அது தோன்றுவது. மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவரசு குலக்கூர்ந்து வளைக்கமானி செங்கமல திருமணந்தை கண்ணினாளால் தென்னருள பழிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பேகோன் அருளினாலே இருந்தமிழ்நாடுற்ற இடநீக்கி தங்கள் பொங்கொடிவன் திருநீரு பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. சேக்கிடார் மங்கையர்க்கரசியாரை யார் போற்றுகிறார்களோ அவர்களுடைய திருவடியை யாம் போற்றுகிறோம்னாரு சேக்கிடார். மங்கையர்க்கரசியார் புராணம் அது, மங்கையர்க்கரசியாரை பற்றி பாடுறாரு. மங்கையர்க்கரசியாரை பற்றி பாடுகிறார், அவங்களுடைய திருவடியை நான் போற்றுகிறேன்னு சொல்ல ஒன்றும் இல்லையா. இவர் சொல்றார், மங்கையர்க்கரசியார் திருவடிகளை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் அடியேன் போற்றுகிறேன் அப்படின்னார். இதுதான் இந்த ஓடவல்லார் தமரோடும் நடாவுவே நடத்தல். ஏன்னா நம்மால் நடக்கத்தான் முடியும். பாடவல்லார் ஒலி பார்மிசை புகழ்வேன். அது என்னன்னு கேட்டா அவங்க பாடுவார்கள், திருமுறை பாடுவார்கள், நான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நானும் பாடிடுவேன் இல்லையா. கடைசி வார்த்தை சொன்னா கூட போறோம், நம்ம முழுசா சொல்லணும் அவசியம் இல்லை, தெரியாது வேற நமக்கு. கடைசி வார்த்தை சொல்லி முடிச்சிட்டா கூட சிவனடி கீழ் பணிந்து சிவபுராணத்தில் ஆரம்பிச்சு நம்ம சிவாய வாழ்க, அதுக்கப்புறம் அப்படியே வாய முடிய வேண்டியதுதான். மொத்த திருவாசகம் முடிஞ்ச பல்லோரும் ஏத்த பணிந்து முடிஞ்சு போச்சு. அப்படி சொன்னா கூட போதுமா, அடியார்கள் கூட இருந்து, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க நம்ம கூட இருந்து. அதனால அவர் சொல்றார், பாடவல்லார் ஒலி பார்மிசை புகழ்வு. அவங்க சேர்ந்து பாடும்போது நானும் கூட சேர்ந்து பாடுவேன். அந்த பாடுறதுல அங்கேயும் இங்கேயுமா எனக்கு ஏதாவது கொஞ்சம் தப்பு கிப்பெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு ஃபுல் கிரெடிட் கிடைச்சிரும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிது, எனக்கு கிடைச்சிரும். இது சொல்றாரு அவரு, நான் சொல்லல. அவரு இப்படிலாம் சுலபமான வழி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. தேடவல்லார், அடுத்தது தேடி செல்லுகின்ற அடியார்கள். சிவபெருமானுடைய பெருமையையும் அருமையையும் அறிந்து உணர்ந்து தேடி தேடி செல்லுகின்றவர்கள். அப்படி செல்லுகின்ற அடியார்களுடைய அஞ்செழுத்து ஓதுதலே என்னை கரைத்து, அந்த இடத்துல தேடவல்லார் ஒலி என்பது பஞ்சாட்சரம். தேடவல்லார் ஒலிங்கிறது அந்த இடத்துல அஞ்செழுத்து. அவங்க அந்த தேடவல்லார் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் திருக்கூட்டத்தில் அவர்கள் அஞ்செழுத்து சொல்லுகிற பொழுது நான் தவறாமல் அவர்களோடு சேர்ந்து இந்த அஞ்செழுத்தை ஓதுவேன். அப்ப அஞ்செழுத்து ஓதுவதற்கு உரிமை பெற்றவர்கள் அஞ்செழுத்தை ஓதுகிற பொழுது உடன் ஓதுகின்ற நான் உரிமை பெறாதிருந்தாலும் உரிமை பெற்றவர் என்ன சிறப்பு பெறுகிறாரோ அந்த சிறப்பை நானும் பெற்று விடுவேன். அதை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. பார்மிசை திரும்ப ஒரே வரியே ரெண்டு தடவை எழுதியிருக்கார். பார்மிசை புகழ்வேன்,
அது ரெண்டு தடவையும் அந்த பாடல்களை சேர்ந்து பாடுவது இரண்டாவது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அஞ்செழுத்து ஓதுகின்ற பொழுது அடியேனும் உடனிருந்து ஓதுவேன். அடியார் பெருமக்கள் அஞ்செழுத்தை உச்சரிக்கின்ற பொழுது யானும் உடனிருந்து அஞ்செழுத்தை உச்சரிப்பேன். அடியாருக்கு அடியாராக இருந்து இந்த எளிமையாக சிவனருளை பெறுகின்ற அந்த செய்தி தான் நம்முடைய பெரிய புராணத்தில் பெரும்பான்மையாக பேசப்பெறுகின்ற செய்திகள். அதுதான் அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது. ஏனென்றால் இறைவனுடைய திருவருளை நேராக பெறுவதற்குரிய தவமோ அல்லது இறைவன் குருவாக வந்து உபதேசம் செய்வதற்குரிய பக்குவமோ நமக்கு இல்லை என்றால் இந்த பிறவியை எப்படி பயன்படுத்தி கொள்வது? இந்த பிறவியில் பக்குவம் இல்லை, தவம் இல்லை, விஷயம் தெரிஞ்சு போச்சு நமக்கு. அப்போ என்ன ஒரே வழி என்று சொன்னால், அடியார் பெருமக்களை வணங்குவதும் சிவமாக நினைந்து வாழ்த்துவதும் தான் உரிய எளிய வழியாக இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து, அப்போ அடியாரோடு சேர்ந்து இருத்தல் என்ன? அடியாரோடு சேர்ந்து அடியாருடைய வழிபாட்டிலே முழுமையாக தம்மை சேர்த்து கொள்ளுதல், இணைத்து கொள்ளுதல், அவர்கள் செய்கின்ற வழிபாட்டிலே தம்மையும் முழுமையாக தருதல், அவர்களோடு உடனிருந்து தொண்டுகளை புரிதல், அவர்கள் திருமுறைகளை ஓதுகின்ற பொழுது உடனிருந்து ஓதுதல், ஓத கேட்டல், அஞ்செழுத்து உச்சரிக்கின்ற பொழுது தொடர்ந்து அஞ்செழுத்தை சொல்லுதல், இதெல்லாம் தான் அந்த தமரோடு இருந்து அந்த ஒலிகளை, அந்த ஒலின்னு சொன்னார். இதை ரொம்ப அற்புதமாக சொன்னார். கூடவல்லார் அடி கூடுவன் ஞானே, அவர்களெல்லாம் கூட வல்லார். வல்லார்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு கடினமான செயலை செய்ய வல்லவர்களை தானே வல்லார்னு சொல்லுவோம். அது அவ்வளவு சுலபம் அல்ல, அதனால தான் வல்லார். திருஞான சம்பந்தர் கூட சொல்லுவார், பாடல் பத்தும் பாட வல்லார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடுவார்னு சொல்ல மாட்டார். பாடுவார்னா யார் வேணா பாடிட்டு போயிட்டு, பாடல் பத்தும் பாட வல்லார். ஏன் அது பாட வல்லார் என்று சொன்னால், பாடுவதற்கு ஒரு வல்லமை வேணும்னா என்ன வல்லமையை குறிக்கிறார் என்று சொன்னால், அன்பு முழுவதையும் அர்ப்பணித்து, மனம் முழுவதையும் அர்ப்பணித்து, சிந்தனை முழுவதும் அர்ப்பணித்து ஒன்றி இருந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் இருக்க, அதுதான் வல்லமை. அதான் வல்லார், பாட வல்லார். அப்ப பாட வல்லார் என்று சொல்லுகிறீங்க, கூட வல்லார், தேட வல்லார், ஓட வல்லார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் மகேஸ்வரர்கள். அவர்கள் சிவபெருமானுடைய பெருங்கருணையை பெறுவதற்காக அவரை எல்லா பொருள்களிலும் சிவனை காண வேண்டும் என்கிற பேர் அவாவோடு இருந்து இருக்கின்றவர்கள். எனக்கு அந்த வல்லமை இல்லாவிட்டாலும் கூட வல்லார்களோடு உடனிருந்து அந்த இன்பத்தை பெற விழைவேன் நான் என்று தான் இந்த இடத்துலையும் சொல்லுகிறார். கூடவல்லார் அடி கூடுவன் ஞானே. இப்ப சிவனோட அடி கூடுவன்னு சொல்லல. அவரு நம்ம அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள்னு தெரியாமையே அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட திருநாவுக்கரசு சுவாமிகளை பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது சுவாமிகள்கிட்ட திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பெருமை அறியாமல் இவர் பேசுகிறார். அவர் எப்படி அவர் பெருமையை பேசுவார்? அவர் யாருப்பா அந்த ஆள் திருநாவுக்கரசு அப்படின்னு கேட்டுவிட்டார். என்னப்பா மடத்தில் போய் இப்படி தண்ணி பந்தலில் போய் பேர் எழுதி வச்சிருக்கிறிய, ஏன் வந்து உன் பேரை எழுத வேண்டியது தானே? அப்பூதி அடிகள்னு ரொம்ப பேர் மாமியார் பேரெல்லாம் எழுதுகிறாங்களே, நீ ஏன்ப்பா அப்படி தானே எழுத வேண்டியது தானே, நீ ஏன் வந்து உன் பேரை எழுதலை, இது எழுதலை, வேறொரு பேர் எழுத காரணம் என்கொள் என்றார். ஆரணியும் சடைமுடியாருக்கு நீர் வைத்த தண்ணீர் பந்தலில் நும் பேர் எழுதாதே, வேறொரு பேர் எழுத காரணம் என்கொள் என்றார். வந்ததே கோபம் இவருக்கு. அந்த பேரில் தான் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவர் பேரை தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காரு, அதையே தான் பிடிச்சி சொல்லிட்டு இருக்கார். அந்த பேரையே பேர் வைக்கிறார், எல்லாம் அந்த பேர்லயே இருக்குன்னு நினைக்கிறார். அவர்கிட்ட போய் இதை போய் பேரை போய் டச் பண்ணிட்டார், வேறொரு பேர்னார். வந்ததே கோபம். பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனதம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே, மங்களமாம் திருவேடம் புனைந்தீர் யாவீர் நீவீர் எங்குரைவீர். பயந்துட்டார். அப்ப இன்னும் இந்த போடுறாரு இந்த ஐயரு. அப்புறம் இவர் மெதுவாக சொன்னார், அது ஒன்றும் இல்லைப்பா, நீ அந்த திருநா சொல்றியே அவர் தான் நான் அப்படின்னு கூட சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. யாருன்னு கேட்குறீங்க? பரசமயம் போயிட்டேன். பரசமயம் போன ஆளை சொல்லிலாம் திருத்த முடியாதுன்னு அடித்து இழுத்து சூழ நோய் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாருல ஒருத்தர், அவர் தான்ப்பா நானுன்னாரு.
பிறதுரையின் நின்றேற அருளுபெரும் சூலையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த சிறியேன் நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? இந்த கல்லுக்கல முதந்து கடல்ல வந்தான்னு ஒருத்தர் சொன்னேன், அதுதான் நான். அப்படிதான் சொல்லியிருக்கணும். இது இருக்கிற அவர் இவருடைய பெருமையெல்லாம் சொல்றாராம். சேக்கிரார் சொல்றாரு, அப்போது அடிகள் திருநாகர் சாமிகள் பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கேட்கும்போது இந்த பெருமையெல்லாம், இவருடைய பெருமையெல்லாம் கேட்கும்போது இவருக்கு என்ன தோணுதான், அவர் பெருமை அறிந்துரை செய்வார்னார். சொன்னது முழுக்க இவர் பெருமை. இவர் அத்தனையும் கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு தெரிஞ்சது தாம் பெருமை இல்லை, அப்போது அடிகள் பெருமை தெரிஞ்சுதான். அவர் பெருமை அறிந்து உரை செய்வார் அப்படின்னார். உடனே இவர் என்ன பண்ணார்? கரகமலம் மிசை குவிய கண்ணருவி பொழிந்திடிய ரோம புலகம் பொலிய நடுங்கி என்ன செய்யறதுன்னு தெரியலையா, அடியற்ற மரம் போல் விழுந்து சரண கமலம் தலையின் மிசை பூண்டார். அவருடைய திருவடியை தன்னுடைய சிரசு மேல பூண்டார் அப்படின்னார். சரி, இப்ப யாருடைய திருவடியை அவர் பூண்டார்? திருநாகர் சுவாமியுடைய திருவடியை தானே பூண்டார். அப்படித்தானே அர்த்தம். திருநாகர் சாமிகள் திருப்பழனத்து பதிகத்தில் எழுதுகிறார், அஞ்சி போய் கலிமெலிய அடலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் பொலியும் சேவடியாய். அவர் சொல்றார் திருநாகர் சுவாமிகள், இந்த அப்பூதி அடிகள் சிரசை பார்த்தேன், அந்த சிரசை பார்த்தவொன்னு தான் சிவபெருமானுடைய திருவடி தெரிஞ்சுது, அதை நான் தரிசனம் பண்ணேன்னு சொல்றார். அப்பூதி அடிகள் பூண்டது யாருடைய திருவடிய? திருநாகர் சாமி திருவடி. இவர் பார்த்தது சிவபெருமான் திருவடிய. அப்பன்னா என்ன தெரியுது? இவரும் பொய் சொல்ல மாட்டார், அவரும் பொய் சொல்ல மாட்டார். அப்ப என்ன தெரியுதுன்னா, திருநாவுக்கரசு திருவடிகள் சிவத்தினுடைய திருவடிகள். அஞ்சி போய் கலிமெலிய அடலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் மெலி. அப்ப அந்த அடியார்கள் உடைய அவங்க சிவம் சிவம் என்று எண்ணுகிறதுனால, யாரை சிவம் என்று எண்ணுகிறோமோ அவராக ஆவார் சிவம். அதாங்க அங்கே இருக்கிற சமாச்சாரம். அவருக்குன்னு ஒரு ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனங்கொட்டான். யாரை சிவமென்று கருதி சிவமாக பாவித்து அந்த சிவோபாச்சானை செய்கிறோமோ அவர்களுக்கு அவராகவே இருந்து அருள் செய்வார் சிவம். அவ்வளவு சிம்பிளிஃபைடு பெருமான். அதனால தான் அந்த வடிவமாக அந்த அவருக்கு உண்மையிலேயே அங்கே அப்பூதியடிகள் வீட்டில் அன்றைக்கி ஒரு 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 நிகழ்ச்சி நிகழப்போகிறது, துன்பம். அந்த துன்பத்தை களைவதற்கு சிவன் வந்தாகணும். சிவன் வந்தால் இவருக்கு யாராக வர்றது? சிவன். இவர் திருநாகர் சுவாமிகள் தான் சிவன் நினச்சிட்டு இருக்கார். அப்போ திருநாகர் சுவாமிகள் தான் வரணும் சிவமா. இவர் அவரை தானே நினச்சிட்டு இருக்கார். அதனால சிவன் திருநாகர் சுவாமிகளாக தான் வந்தது. உண்மையிலேயே அங்கே வர வேண்டிய வேலையே கிடையாது. ஒரு பாடிய திருப்பழனம் போயிருக்கோம், திங்களூர் டச் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. என்னவோ திங்களூரையே அப்படியே ஒரு டச் பண்ணிட்டு தான் போனார். அப்பத்தானே இந்த இவருடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால கூடி நின்றார். அது கூட வல்லார் சிவபெருமானுடைய திருவடியை கூட வல்லவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் திருவடி கூடுவேன் யானேன்னார். அதனால எனக்கு ரொம்ப சுலபமான வழி கிடைத்து விட்டது. நான் சிவனுடைய திருவடியை சென்று கூடுவதை காட்டிலும் கூட வல்லார் திருவடியை கூடி விடுவேன். அதுதானே சுலபம். அதை இங்கே சொல்லுகிறார். அது கடைசியாக சொல்லுகிற பெரியாரை துணைக்கோடல் என்கிற அந்த பகுதியிலே அடியார்கள் அவர்களைத்தான் பெரியார் என்று சொல்லுகிறார். சிவனடியார்களை பெரியார் என்று சொல்லுகிறார். அந்த பெரியாரை துணைக்கோடல் என்று சொன்னால் அந்த சிவனடியார்களாக இருக்கிறவர்களை நம்முடைய ஆன்மீக வழியிலே அருள்நாட்ட வழியிலே சிறந்த துணையாக கொண்டு செல்லுவதுதான் நாம் வழி தவறாமலும் வழியிலே தடுமாறாமலும் இருப்பதற்குரிய வல்லமையை தரக்கூடியவர்கள் அவர்கள்தான். நாம் தனியே போனோம்னா மன சஞ்சலமடையும், சலனமடையும், தடுமாற்றமடையும், பாதை மாறும். இதெல்லாம் ஆபத்தெல்லாம் அடியார்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்க இல்லையா, கரெக்டாக அவங்க பின்னாடியே போயிடலாம், போய் சேர்ந்து விடலாம், அவங்களும் போய் சேர்ந்துருவாங்க. அதனால தான் நம்முடைய அப்பர் சாமி சொன்னார், மாதற்பீரை கண்ணியானை
மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் புகுவார் அப்புறம் அவர் பின் புகுவேன். அப்பரே இப்படி சொல்றார். லோயரா இருக்கிற நாமெல்லாம் அது எப்படி உடனே கடைப்பிடிக்கணும்? அவரே சொல்றார் புகுவார் அவர் பின் புகுவேன்னாரு. இப்போ நாமும் அடியார்கள் செல்லுகிற பொழுது அவர்கள் பின் புகணும். இந்த அடியார்கள் பின்னாலேயே போறது. எங்கேயுமே அந்த ஒரு தன்முனைப்புக்கு இடமில்லாமல் போயிடும். தன்முனைப்பு இல்லைன்னா சிவம் விளங்கி தோன்றும், அவ்வளோதான். சிவம் எங்கே விளங்கி தோன்றுகிறது என்று சொன்னால் தன்முனைப்பு இருக்கிற இடத்துல விளங்கி தோன்றாது. தன்முனைப்பாக இருந்த திருமாலுக்கும் பிரமனுக்கும் விளங்கி தோன்றலை, கடைசி வரைக்கும் தோணலை. அதைத்தான் அங்கே நமக்கு அந்த வரலாறு சுட்டி காட்டுகிறது. எனவே பெரியாரை துணைக்கோடல் என்கிற பகுதியில் அடியார்களை துணை கொள்ள வேண்டும். நாம் அருள் ஞான வழியில், அருள் வழியிலே, ஆன்மீக வழியிலே செல்லுகிற பொழுது அடியார்களையே சிறந்த பற்றுக்கோடாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த பகுதியை சிந்திக்கும் முகமாக நாம் 2ஆம் தந்திரத்தை நிறைவு செய்கின்றோம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நிறைய அன்பர்கள் இந்த திருமந்திர சீடி கேட்குற அன்பர்கள் ரொம்ப பேருக்கு நம்ம இந்த வெங்கடேஸ்வர மகா மண்டபத்தை, கமல விநாயகர் சத்சங்கத்தினுடைய இந்த மண்டபத்தை காண வேண்டும்னு ரொம்ப பேருக்கு ஆவல் இருக்கிறது. அவங்கள எங்கே இருக்கிறதுங்கய்யா? எனக்கு மலேசியாவில் கூட கேட்டாங்க. நான் சென்னை வருகிற பொழுது அந்த மண்டபத்தை பார்க்கணுங்கய்யா. இல்லைங்க, நீங்கள் வர நேரத்தில் நிகழ்ச்சியெலாம் நடக்க வேணாங்கய்யா, இவ்வளோ பெரிய வேள்வி நடந்த அந்த மண்டபத்தை பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு வரலான் இருக்கோங்க ஐயா என்று சொன்னாங்க. எங்கள் யாரும் இருக்க வேணாம், அங்கே அந்த மண்டபத்தை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு வந்தாலே எங்களுக்கு போதுங்க ஐயா. இவ்வளோ பெரிய அருள்ஞான வேள்வி நடந்து எங்களுக்கெல்லாம் இந்த செய்திகள்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த மண்டபத்தை தரிசனம் பண்ணால் போதுங்க ஐயா என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய உள்ளம் பாருங்கள் அவங்க. அப்படி அவர்களுடைய பேரவா பூர்த்தி ஆகிற மாதிரி 2 தந்திரங்களை இங்கே தொடர்ந்து நாம் சிந்திச்சிட்டோம். எல்லாம் சுவாமியுடைய பெருங்கருணை, நம்முடைய மாணிக்க வாசக ஐயா அவருடைய தந்தையாருடைய பெரிய ஆசி, அதே போல் நம்ம சரவண ஐயா, இல்லை இவங்களுக்கெல்லாம் அந்த தொண்டினுடைய திண்மை, இந்த தொண்டு செய்யணுங்கிற அந்த திண்மை. அதனால் இவர்கள் தான் நடமாடும் மாகேஸ்வரர்கள். இங்கே இருக்கிற அடியார்கள்லாம் நடமாடும் மாகேஸ்வரர்கள். மாகேஸ்வரர்கள் எங்கே இருக்கிறாங்க? எங்கே நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறாங்க மாகேஸ்வரர்கள். அடியார் வணக்கங்கிறது சமகாலத்திலே நம்மோடு வாழ்கின்ற அடியார்களை வணங்குவது தான் அடியார் வணக்கம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், 63 நாயன்மார் எல்லாம் சிவமாயிட்டாங்க. இப்போ அவங்கள அடியார்னு சொல்லக்கூடாது இல்லையா? எல்லாம் கிராஜுவேட் ஆகி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி போனவங்கள ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அவங்கள முடிஞ்சு போச்சு, அவங்கள சிவமாயிட்டாங்க. திரும்ப அவங்கள அடியார்னு சொல்கிறோம். அடியார்னா யாருன்னா இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட பாருங்க, அவங்க காலத்தில் வாழ்ந்த அடியார்களை வணக்கம் செய்திருப்பார்கள், வழிபாடு செய்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள். அதுதான் அடியார் வணக்கம்னே காட்டுறாரு சுந்தரமுசாமி. நம்ம கூட வாழ்கிற அடியார்களைத்தான் வணங்கணும், அதுதான் அடியார் வணக்கம். அதில் சிறந்து வழங்குகின்றது இந்த புரசை திருநீர் கழகம், அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும். அந்த 2க்கும் என்னுடைய, ஏன்னா 2ஆம் தந்திர நிறைவில் ஒரு நன்றியை தெரிவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நன்றியை தெரிவித்து தென்னாடுடைய